பீகாரில் தேசிய கூட்டணி சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். என்டிஏ கூட்டணி சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் முக்கிய விஷயங்கள் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? பீகார் சட்டமன்ற தேர்தலில் தற்பொழுது மிக முக்கியமாக என்டிஏ கூட்டணி சார்பில் இன்றைய தினம் தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் தலைமையிலான இந்த கூட்டணியில் தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. மாநிலத்தின் மிக முக்கிய பிரச்சனைகளை முன்னிறுத்தி வேலைவாய்ப்புகள், அதே போல சமூக நீதி, அனைவருக்குமான பங்களிப்பு என்பதை முன்னிறுத்தி அந்த தேர்தல் அறிக்கை என்பது இடம்பெற்றிருந்தது. இன்றைய தினம் பாஜக மற்றும் ஜேடியு இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி சார்பில் தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இதை முன்னிட்டு அனைத்து தலைவர்களும் பிரச்சாரங்களை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். 4 நகரங்களில் புதிதாக மெட்ரோ, 10 நகரங்களில் புதிதாக விமான நிலையம், அதே போல மகளிருக்கான வேலைவாய்ப்பு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தொழில் திட்டங்கள், அதே போல ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வேலைவாய்ப்பு என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த என்டிஏவுடைய தேர்தல் அறிக்கை என்பது கூறப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஆர்ஜேடியுடைய அந்த தேர்தல் அறிக்கை என்பது மிக முக்கியமாக பிரதானமாக இந்த மாநிலம் முழுவதும் தேர்தல் களத்தில் பிரதிபலிக்கின்றது. காரணம், அனைத்து இல்லங்களிலும் இல்லத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை என்பதை உறுதிப்படுத்தப்படும். 20 நாட்களில், அதாவது தேர்தலில் வெற்றி பெற்ற 20 நாட்களில் அதற்கான பணி தொடங்கும். அதே போல பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். பெண்கள் இந்த தொழில் முனைவோராக விரும்புவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதே போல பெண்கள் இந்த கடனை வசூலிக்கும் பொழுது அவர்கள் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு, மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய புதிதாக ஒரு குழு அமைக்கப்படும் என்று பல்வேறு விஷயங்களில் மாணவர்களுக்கான கல்வி, அதே போல கல்வித்தரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் முன்னிறுத்து அந்த தேர்தல் அறிக்கை என்பது குறிப்பிடப்பட்ட நிலையில் இன்றைய தினம் என்டிஏவுடைய கூட்டணி என்பது இடம்பெற்றிருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலேயே முதலாக காலை உணவு திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. மாணவர்களுக்கென்று தொடங்கப்பட்ட திட்டங்களிலேயே மிகவும் தனக்கு பிடித்த திட்டம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பல இடங்களில் அதை கூறி வந்திருக்கின்றார். தற்பொழுது அந்த திட்டத்தை பாஜக தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணி என்பது இங்கும் முன்னிறுத்தி இருக்கின்றது. மாணவர்களுக்கு தரமான கல்வி, காலை உணவு மற்றும் மதிய உணவும் தரமாக வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றது. அதே போல ஒவ்வொரு மாவட்ட பகுதிகளிலும் புதிதாக தொழில்கள் தொடங்கப்படும். தொழில் முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்படுவார்கள். தொழில் முனைவோர் ஊக்குவிக்கப்படும். தொழில் முனைவோருக்கு தேவையான அந்த வட்டியில்லா கடன் என்பது வழங்கப்படும். விவசாயிகள், மீன் உற்பத்தியாளர்கள், அதே போல மீனவர்கள், பால் உற்பத்தியாளர்கள் ஆகியோருக்கு தேவையான இந்த குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும் என்று பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார்கள். இருப்பினும் உடனடியாக இந்த என்டிஏ கூட்டணி சார்பில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின்பாகவே நேரடியாக ஜேபி நட்டா மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் செய்தியாளர்கள் சந்திக்காமலே சென்று விட்டார்கள். அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின்பாக உடனடியாக சென்று விட்டார்கள். மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் மட்டுமே இதனை செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக அரசு வேளையில் வீட்டுக்கு ஒருவருக்கு வழங்கப்படும் என்று ஏற்கனவே காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி என்பது கூறியிருக்கின்றது. தற்பொழுது இவர்கள் வேலைவாய்ப்பு என்று மட்டுமே கூறியிருக்கின்றார்கள். அதே போல வீட்டிற்கு 200 யூனிட் மின்சாரம் என்பதை ஆர்ஜேடி கூட்டணி என்பது கூறியிருக்கின்றது. மற்றொரு புறம் என்டிஏ கூட்டணியில் 125 யூனிட்டுகள் இலவசமாக வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். போட்டி போட்டு கிட்டத்தட்ட 2 தேர்தல் அறிக்கையுமே ஒன்றாக இருந்தாலும் சில இடங்களில் சமூக நீதியாக அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைக்கும் விதமாக ஒரு தேர்தல் அறிக்கையும், மற்றொரு புறம் புதிய திட்டங்களை மட்டுமே முன்னிறுத்தி என்டிஏ கூட்டணி சார்பில் இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் தேசிய தலைவர்களும், பிரதமர், உள்துறை அமைச்சர் என பலரும் முகாமிட்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தேர்தல் அறிக்கை எந்த அளவிற்கு மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கின்றது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.